உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன்னாடி எல்லாமே சும்மா தான். ஆன்மீகம், கலை, சயின்ஸ்னு எல்லாத்துலேயும் கெத்து காட்டுற நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பல பேருக்கு தெரியாத 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர். நீங்கள் எப்போவாச்சும் கூகுள் மேப்பில் மதுரையை ஜூம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்தா அசந்து போயிடுவீங்க. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவிலை நடுவில் வச்சு சுற்றி இருக்கிற தெருக்கள் எல்லாமே ஒரு தாமரை பூ விரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சாட்டிலைட் வசதி கூட இல்லாத காலத்துல எப்படி இவ்வளோ ஆக்யூரேட் ஒரு சிட்டியை பிளான் பண்ணாங்கிறது இன்னைக்கும் சயின்டிஸ்டுகளுக்கே பெரிய ஆச்சரியம் தான். இரண்டாவது விஷயம், மியூசிக் வரும் தூண்கள். பொதுவாக கல்லை தட்டினா டக் டக்னு தானே சத்தம் வரும். ஆனா இங்க இருக்கிற சில தூண்களை நீங்க தட்டினா அதுல இருந்து சரிகமபதனின்னு 7 ஸ்வரங்களும் கேட்கும். எந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளும் இல்லாத காலத்துல வெறும் ஊழியையும் சுத்தியலையும் வச்சு கல்லுக்குள்ள இசையை எப்படி ஒழிச்சு வச்சாங்கன்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்குல்ல. மூணாவது, பொற்றாமரை குளம். இந்த குளத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அந்த காலத்துல புலவர்கள் யாராவது பாட்டு எழுதினா அது தரமான பாட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க அந்த ஓலைச்சுவடியை இந்த குளத்துல போடுவாங்களாம். அந்த பாட்டு உண்மையான தமிழ் பாட்டா இருந்தா மட்டும்தான் மிதக்கும், இல்லைன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிரும்னு சொல்றாங்க. தமிழ் வளர்ந்த இடமா இந்த குளத்தை சொல்றாங்க. ஆனா இப்போ பாதுகாப்பு காரணத்துக்காக குளத்துக்குள்ள இறங்க அனுமதி இல்லை. நான்காவது விஷயம், லேடிஸ் ஃபர்ஸ்ட். பொதுவாக சிவன் கோவில்களில் சிவனுக்கு தான் முதல் மரியாதை இருக்கும். ஆனால் மதுரையில் மட்டும்தான் மீனாட்சி அம்மனுக்கு முதல் மரியாதை. இங்கே அம்மனை கும்பிட்டுட்டு தான் அப்புறம் சிவனை பார்க்க போகணும். ஏன்னா மதுரையில் நடக்கிறது அம்மன் ஆட்சி. மீனாட்சி அம்மன் தான் இங்கே அரசியாக இருந்து மதுரையை ஆள்றதா ஐதீகம். அதனால தான் இங்கே அம்மன் சிலையும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். கடைசியாக 5வது விஷயம், பிரம்மாண்டம். இந்த கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் இருக்கு. அதில் தெற்கு கோபுரம் தான் ரொம்ப உயரம், கிட்டத்தட்ட 170 அடி. அது மட்டும் இல்லை, இந்த கோவில் முழுக்க கணக்கு எடுத்து பார்த்தா சுமார் 33,000 சிலைகள் இருக்குதான். நினைச்சு பாருங்க, 33,000 சிலைகள். இதை பராமரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது உண்மையில தமிழர்களோட கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்களா? அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.